எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து நடுத்தருவில் நிப்பாட்டினாங்களோ, எப்படி டிடிவி தினகரன் இப்போ நடுத்தருவில் நிற்கிறாரோ, எப்படி சசிகலா இப்போ நடுத்தருவில் நிற்கிறார்களோ, அதே மாதிரி செங்கோட்டையனையும் நடுத்தருவில் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இதற்கு சாட்சியை நம்ம தேடி துருவி பார்க்க வேண்டியதில்லை. தமிழகத்தில் பல எதிர்க்கட்சிகள் செங்கோட்டையனை இப்படி இறக்கியது பிஜேபி தான், பிஜேபியில் இருக்கக்கூடிய அமித்ஷா தான். உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது அங்கே நிதித்துறை அமைச்சரும் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்று கேட்கக்கூடாது? அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். ஹரித்துவாருக்கு மன நிம்மதிக்காக போனவர் அங்கேயே அமித்ஷாவை போய் சந்திக்கணும். டெல்லிக்கு போய் அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்கிறாரா இல்லையா? அப்போ அமித்ஷாவை சந்திச்சாருன்னு சொன்னால் இவர் எதற்காக போனார்? கட்சி ரீதியாக ஏதாவது ஒரு சந்திப்புக்கு போனாரா? கூட்டணி சம்மந்தமாக ஏதாவது பேசுவதற்கு போனாங்களா? உங்களுக்கு என்ன அங்கே போகிறதுக்குண்டான வேலை என்ன இருக்குது? அப்போ யாருடைய தூண்டுதலில் நடந்திருக்கு என்பதை நாட்டுடைய மக்களே அழகாக வந்து பார்க்குறாங்களே.